கடகராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், வக்கரகதியில் இருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்கார். அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் உஷ்ணத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரும். தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம். மாறுதல்கள், உங்களுடைய வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடம் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் புதிய உத்திகளை நிச்சயமாக கடைபிடித்து நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியும் சுப செலவுகள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதினாலும் மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம், அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையும்.